எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் நேத்து வந்து ஒரு வீடியோ போடும்போது அதுல வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அக்கா நீங்க அண்ணா கூட ஒரு வீடியோ போடுங்க. என்ன அண்ணா கூட ஒரு வீடியோ போட சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரி அண்ணாவே வந்து நான் நிறைய டைம் இதுக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் சேர்ந்து. பட் என்ன கண்டென்ட் என்ன பேசணும் எதுவுமே தெரியாதுல்ல. சரி அதனால நான் நினைச்சேன் சரி இந்த வாட்டி உங்களுக்காக நான் வந்து கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அப்ப நான் நினைச்சேன் சரி அவனோட அக்கா வந்திருக்காங்க இன்னைக்கு. சரி அப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சரா வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தெரியறதுக்கு இருக்கு. தெரியலாம்ல. சோ அதனால வந்து இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கு. இப்போ அக்கா நமக்காக கொஸ்டின் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரியாக்கா? நான் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க கண்ணு மூடி பதில் சொல்லணும். ஏன் எதனாலேன்னு சொல்லணும். ஓகே. அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியல. நம்ம மலையாளிஸ் இருந்ததுனால கொஞ்சம் தமிழ் பிரச்சனை இருக்கு. நாங்க மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோங்க. நாங்க கண்ணு மூடி பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. ரெடியானா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் யாரு ரொம்ப பாவமா இருக்கு? 1 2 3 கண்ணு ஓபன் பண்ணு. நான் தான் ரொம்ப பாவமா இருக்கு. நான் ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும் தானே. பாக்குற மாதிரி கிடையாது. எனக்கு தான் ரொம்ப அதிகமா தெரியும். அதனால வந்து நான் என் சொல்லு நீ பாவம் சொல்லுது. இவன் வந்து பாவம். சில டைம்ல பயங்கரமான தமிழ்ல பேசுங்க. நான் பேசுறேன் நீ பேசு. சில டைம்ல பயங்கரமாயிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நான் வந்து சில டைம்ல கோவம் பண்ணானே கத்துவேன். அது உண்மை இருந்தாலும் நான் ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு என்னை பத்தி நல்ல தெரியும். நான் ரொம்ப பாவமா இருக்கு. இவன் வந்து கோவையில வெளியிட்டு காட்ட மாட்டேன். எங்களை நல்லா காட்டுவாங்க. சரி ஒத்துக்கிறேன். செகண்ட் கொஸ்டின். உங்களில் யாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்? 1 2 3 நான் தான் ஹார்ட் ஒர்க். நானு ஒரு ஒர்க்குக்காக இப்ப நமக்கு எந்த விஷயத்துல ஒர்க் வந்தாலும் நான் அப்புறம் எனக்கு தூக்கம் இருக்காது. நைட் எல்லாம் வந்து அதே மாதிரி யோசிச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு செய்யணும்னு நினைச்சா இன்றைக்கு தான் செய்யணும். அப்போ தேர்ட் கொஸ்டின், உங்களில் யாருக்கு ரொம்ப கோபம் அதிகமா இருக்கு? ரெடி 1 2 3 எனக்குதான் கோபம் ரொம்ப அதிகம். கோவம் எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு டக்குன்னு கோபம் வரும். அது அப்படியே முடிஞ்சிடும். இவங்களுக்கு கோபம் வரும். இவங்க எப்படின்னா கோபம் வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணா கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இது நான் அப்படி கிடையாது. எனக்கு எது வந்தாலும் என்னோட மூஞ்சிலே தெரியும். அது அப்படியே சொல்லி அங்கே முடிஞ்சிடும். எனக்கு அதை சொல்லி முடிக்கணும். மத்தபடி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே இப்படி வர இல்ல எனக்கு கோபம் வரும். ஆமா கோபம் அதிகமானது எனக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களில் யாரு சண்டை போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆகுறது? ரெடி 1 2 3 அப்பதான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். எனக்கு கோபம் வந்தாங்கன்னா அது பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நடப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த விஷயத்துல ரொம்ப நல்ல பையன். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களில் யாரு மொக்க ஜோக்கு சொல்லி தனியா சேர்க்கிறது? மொக்க ஜோக்குன்னா அது திருப்ப வராத ஜோக்கல் இருக்குல்ல. சரி கண்ணு மூடுங்க. ரெடி 1 2 3 உண்மைதான் சத்தியமா. ஏன்னா வந்து சிரிப்பே வராது. அவனே சொல்லிட்டு அது அன்னைக்கு அங்க நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு தனியாவே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மூவி எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பே வராது. சில காமெடிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நானும் பார்த்து என்னடா இவனுக்கு என்ன பார்த்துட்டு இப்படி சிரிப்பு வருது.
ரொம்ப மொக்க ஜோக்கு சொல்லிட்டு தனியா இருந்து சிரிப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நானே ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் தாங்க முடியாது. அது அவங்களுக்கு வந்து என்கரேஜ் மாதிரி நம்ம வந்து சிரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஆமா நம்ம நல்லா ஜாப் அடிக்கிறேன் அவ தான் சிரிக்கிறேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு சிரிக்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும். இப்பெல்லாம் நான் அதை காட்டிக்க மாட்டேங்க. நான் சிரிக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களில் யாரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்? கண்டுபிடி. 1 2 3. Why? சொல்லு எதனால சொல்லு. ரீசன் நான் வந்து ஆവശ്யத்துக்கு மட்டும்தான் வாங்கும். ஆവശ്யத்துக்கு அதிகமா அப்போ வந்து ஆവശ്யத்துக்கு கூட வாங்க மாட்டேன். நான் வந்து ஆവശ്யத்துக்கும் அந்த மாதிரி ஆവശ്யத்துக்கு வாங்கும். இது ஆവശ്யத்துக்கான கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா இருக்க மாட்டேன். எல்லாம் அதிகமா வேணும். அதிகமா வேணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி வாங்கலாம். இப்ப நமக்கு ரெண்டு எண்ணம் வேணும்னு இருக்க. இவ வந்து 3 எண்ணம் அதுதான் அப்படி இல்லை. நமக்கு நம்ம சின்ன நான் அதோட ரீசன் நான் சொல்றேன். என்னோட இது நான் வந்து அதிகமா தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அது வந்து வாங்குறதுக்கு அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் இருந்திருக்குல்ல. சோ இப்ப என்னன்னா நம்மளால முடிஞ்சிருக்கு. எனக்காகவே மட்டும் இல்ல நான் மத்தவங்களுக்கு வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல குறை இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஐயோ நம்ம வந்து மனசுல நினைக்கல ஐயோ இருக்குமா நான் இன்னும் கொஞ்சம் இதுதான் நல்லா இருக்கும். அது ஃபுட்டோட விஷயம் இருந்தாலும் சரி எந்த விஷயம் இருந்தாலும் அதிகமானாலும் கம்மி ஆகக்கூடாது. ஐயோ ஆசைப்பட்டு இருக்க கூடாது. அதுக்காக நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களில் யாரு வந்து நல்ல காஸ்டியூம் சென்ஸ் இருக்கிறது? கண்ணு தர. நான் தான் அப்புக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை. எனக்கே கூட சென்ஸ் சொல்ல மாட்டேன். சென்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட காஸ்டியூம் சென்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல எனக்கும் அவ்வளவு தெரியாது. பட் அப்பவே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு நான் பெட்டர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரு ரொம்ப டேலண்டட்? ரெடி 1 2 3. கண்ணு வரதுக்கு ஆன்சர் பண்ண கூடாது. கண்ணு வரதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆன்சர் பண்ணது. நான் கண்ணு வரல. ரெண்டு பேரும் தான். எனக்கு என்னோட நீ யாருக்கு ஆன்சர்? நானும் 2 பேருக்கு தான். ஏன்னா வந்து டேலண்ட் 2 பேருக்குமே இருக்கு. அவனுக்கு அவனோட ஃபீல்டில் இருக்கிற டேலண்ட் இருக்கு. எனக்கு வந்து புதுசா கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருக்கு. அப்போட ஃபீல்டில் வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. பாட்டு பாடுவாங்க. நல்ல டிராயிங் பண்ணுவாங்க. அப்புறம் குட்டி பிளேடு அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் பாடும் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கும் இருக்கு. அவ்வளவுதான். 2 பேருமே பொண்ணுங்கெல்லாம் சொல்லாத கழுவி ஊத்துவாங்க. ரெடி நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் ரொம்ப அதிக நேரம் போன் யூஸ் பண்றது? போன் யூஸ் பண்றதா? போன் யூஸ் பண்றது 2 பேரும் தான். 2 பேருமே போன் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது கூட நோண்டிட்டு இருக்கு. 2 பேருமே ஒரே மாதிரி தான். போன ரொம்ப யூஸ் பண்ணுவோம். பேட் ஹாபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரு சீக்கிரம் சண்டை போட்ட சீக்கிரம் ட்ரை பண்ணு? கண்ணடக்கு. வை எனக்கே தெரியும் ஆன்சர் நான் தான். ஏன்னா சண்டை போட்டாங்கன்னு எனக்கு எல்லாருமே சண்டை போடலாம் பிரச்சனை இல்லை. பிடிச்சவங்க வந்து சண்டை போட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது. நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால டக்குன்னு அழுதுருவாங்க. இதெல்லாம் கல்லு மாதிரி மனசு ரொம்ப கல்லு மாதிரி. யார் சண்டை போட்டு அங்க கிட்ட கூட போக முடியாது. அழவும் மாட்டேன். சங்கடப்படுவாங்க. ஆனா வந்து அழற மாதிரி எல்லாம் இருக்காது. நான் ரொம்ப அழுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப பாவமான பொண்ணு. அதை நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுனால ரொம்ப பாவமா இருக்கு. அதனால ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருக்கும். டக்குன்னு அழுதுடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பாவமா இருக்கிறவங்க தான் டக்குன்னு அழுவாங்க. எல்லாமே இருக்கு. ஸ்டான் மாதிரி இருக்கிறவங்க அழ மாட்டாங்க. அப்ப 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்.
என்ன சொல்லணும் இப்போ 10 கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ் 2 பேருமே கரெக்ட் தான் பண்ணுவீங்கல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். பட் பாவைன்றது வந்து எப்பவுமே நான் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இவனை பத்தி அவ்வளவு தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு அவ்வளவு தெரியும். என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாவங்க ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். பட் இவனை பத்தி தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. இனிமே நான் வீடியோ போடாம நான் தனியா வந்து வீடியோ போடுவேன். இவங்களை எல்லாம் கூட்டிட்டு பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு முன்னாடி காணிக்க மாட்டேன். சரி அப்ப எல்லாரும் நல்லா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. இன்னொரு வீடியோட கூட கண்டிப்பா இன்னொரு டே பார்க்கலாம். பாய்.